ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, என்ன சாயப்பா கிட்ட ப்ரே பண்ணாலும் நம்பிக்கை மட்டும் வரமாட்டேங்குது, நம்பிக்கை வர்றதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை எப்போ குறையுது அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் துக்கத்தை மறுபடியும் சந்திக்கும் போதும், இழப்புகளை சந்திக்கும் போது துக்கம் குறையுது. அவன் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவனுடைய பலத்தை அவன் அதிகப்படுத்தாமல் பலகீனத்தில் போய் மறுபடியும் போய் பொதுக்குன்னு விழுந்துடுறான். அதனால் அவனுக்கு நம்பிக்கை குறையுது. ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணுங்க, உங்கள் பலம் என்றைக்கும் இறங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். ஒரு 1-2 நாள்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஆகிருக்கு, ஓகே, அது மூலமாக நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம், டெஃபினட்டாக ஓகே. ஆனால் அதிலிருந்து மீண்டு வரணும். மீண்டு வந்தால் தான் வாழ்க்கை, மீண்டு வரலன்னா வாழ்க்கையே இல்லை. அப்போ தொடர்ந்து சர்க்கிள் ஏன் வருதுன்னா, உங்களோட நம்பிக்கை குறையுது, பலம் குறையுது, பலகீனம் அதிகமாகுது. பலகீனம் அதிகமான கண்டிப்பாக அவநம்பிக்கை கண்டிப்பாக அதிகமாகுமா இல்லையா? பலம் அதிகமானால் தான் நம்பிக்கை அதிகமாகும். அப்போ நம்பிக்கை குறைஞ்சதால பலகீனம் ஜாஸ்தியாகுது. இவ்வளோதான். ஒன்று வந்தால் ஒன்று குறையும். எது அதிகமாக இருக்குதோ அதுதான் வாழ்க்கையாக மாற்றும். உங்களுக்கு பலம் ஜாஸ்தினா நீங்கள் பலமான வாழ்க்கை வாடுறீங்க, பலகீனம் ஜாஸ்தினா பலகீனமான வாழ்க்கையாக வாடுறீங்க. இது எல்லாருக்குமே புரியும், நம்ம சொல்லணுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ பலம் எங்கேயாவது குறையுதுன்னா உடனுக்கு நம்ம அது என்ன பிரச்சனைன்றது இம்மீடியட்டாக பார்க்கணும். அதை அப்படியே நிறுத்திடக்கூடாது. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு 10 நாள் நான் டிப்ரெஷனில் இருப்பேன், 15 நாள் நான் டிப்ரெஷனில் இருப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்கு எதிர்பாராத விதங்கள் நடந்தது, எனக்கு கவலையை கொடுக்குது. அதனால் என் வாழ்க்கையை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியல, நான் கொஞ்ச நாள் நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கவலைகளை பெருக்குவதற்கு ஒரு 15-20 நாள் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, 21வது நாள் நீங்கள் என்ன பழகுனீங்களோ அதுதான். ஸோ பலகீனத்தை பழகுறீங்க, பலகீனம் தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டினியூ ஆகுது. அதுதான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை துரத்தணும் அப்படின்னா ஒரு நாள் அதிகபட்சம், இல்லை அதிகபட்சம் 2 நாளைக்கு மேலே உங்கள் மனசையோ உங்கள் புத்தியையோ பலகீனத்தின் வழியில் விடாதீங்க, தயவு செய்து கேட்குறேன். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ஒரு கஷ்டப்பட்டு ஆழத்தை தோண்டிக்கிட்டே இருக்கோம். வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டோம் ஒரு புதையலை எடுக்கிறதுக்காக. 20 அடி 30 அடி 40 அடி வரைக்கும் வந்துட்டோம். அடுத்த அடியில் கூட அந்த புதையல் கிடைக்கலாம், இல்லை இன்னொரு 10 அடி கூட அந்த புதையல் கிடைக்கலாம், இல்லை இன்னொரு 20 அடியில் கூட அந்த புதையல் கிடைக்கலாம். ஆனால் அந்த புதையல் நிச்சயமாக கிடைக்கும், புதையல் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் தயவு செய்து பாதி வரைக்கும் எல்லா கஷ்டப்பட்ட அத்தனை வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு திடீர்னு இதை நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா நம்முடைய இத்தனை நாள் பட்ட உழைப்புகள் வீணாகுது. அதனால தான் இங்கே நிறைய பேருக்கு நம்பிக்கை வருது, நம்பிக்கை போகுது அப்படின்ற கூடிய ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அவன் கஷ்டமும் படணும், அவன் சந்தோஷமும் படணும். ஏன்னா அவனுடைய கர்மாக்கள் அப்படி.
சந்தோஷம் மட்டும்தான் படணும், நல்ல வாழ்க்கையை மட்டும்தான் வாழணும் அப்படின்னா அவன் நிச்சயமாக இந்த மனுஷ பிறவி எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாவம் செஞ்சால் மனுஷ பிறவி எடுக்க முடியும். அந்த பாவத்தின் அடிப்படையில் அவன் பிறவி எடுக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திக்கிறான். அந்த சவால்களை அவன் எப்படி எதிர்கொள்கிறான், இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. சினிமா படத்தில் ஹீரோ அத்தனை வில்லன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் கதை. அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஹீரோக்கள் தான். வரக்கூடிய சவால்கள், இந்த சவால்களை நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த உலகம் கொண்டாடும் உங்களை ஹீரோவா, இதுதான். சினிமாவில் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிறாங்க, ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். எந்த ஒரு படத்துலேயும் வில்லன் ஜெயிப்பது இல்லை. 90% வில்லனை எதிர்த்து ஹீரோ கஷ்டப்பட்டு அவன் ஜெயிப்பான். கடைசியில் இறுதியில் பார்த்திங்கன்னா சுபமான விஷயந்தான் அனுப்பி வைப்பாங்க. எப்பேற்பட்ட படம்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தில் ஹீரோ பெருமையாக பேசுகிறாங்க. ஏன்னா அவன் அத்தனை சவால்களையும் அவன் எதிர்த்து நின்று போராடி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு இழந்து அவன் நிற்கிறான். அதுதான் வாழ்க்கையும். சினிமாவில் வில்லனாக அடிக்கிறான், இங்கே வில்லன் அடிக்கலை. வில்லன்றது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள். கெட்ட எண்ணங்களை எதிர்த்து போராடி மாய வலையில் இருந்து காப்பாற்றி நீங்கள் எப்படி சூப்பரான வாழ்க்கையை நீங்கள் வாடுறீங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள். நேற்று அன்பேசாயில் இருந்து ஒருத்தவங்க அந்த மெடிடேஷன் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த பரவசம், அதை அவங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப 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 மெய்சிலிருக்க வச்சுது. ஒரு ஆனந்தத்தோட உச்சத்தில் போகக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே. அவருக்கும் வாழ்க்கையில் நிறைய நெருக்கடி, நிறைய கவலை, நிறைய சவால்கள். ஏன்னா அவங்களுடைய விஷயத்தை என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துலையும் அந்த பலத்தை அதிகம் பண்ணி தன்னுடைய பிரார்த்தனையையும் தன்னுடைய மெடிடேஷனையும் தன்னுடைய ஆரத்தியையும் சாயப்பா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் அதிகம் பண்ணதால் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. கண்டிப்பாக இந்த ஆடியோ கூட ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் அந்த ஆடியோ லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணுவோம். இது தனியாக ஒரு ஆடியோவும் நம்ம கொடுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மோசமான வாழ்க்கை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா மோசமாக வாழ்ந்ததால் அதனுடைய பலன்களை நம்ம சந்திக்கிறோம், இதுதான் உண்மை. ஆனால் இந்த மோசமான வாழ்க்கை வந்துருச்சேன்னு சொல்லி மோசமாக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா மோசமான வாழ்க்கை மறுபடியும் கண்டினியூ ஆகும். மறுபடியும் இதே மாதிரியான மோசமான வாழ்க்கை தான் நமக்கு அமையும். என்னடா இவ்வளோ மோசம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். நிறைய விஷயங்கள் 10 வார்த்தைகள் சொன்னாதான் ஒரு வார்த்தையாவது உங்கள் மனசில் படும். அத்தனையும் நம்மளால் சரி கட்ட முடியும். ஏன்னா கடவுளுடைய துணை இருக்குங்க. கடவுளோட துணை நமக்கு இருக்கு. எத்தனை மனுஷனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு இருக்கு. இந்த பலத்தை வச்சு கடவுள் கொடுத்த பலம், இது மனுஷன் உங்களுக்கு கொடுக்கல பலம். மனுஷன் கொடுக்குற பலம் ஓரளவுக்கு தான் நிற்கும். ஆனால் கடவுள் கொடுக்குற பலம் அது சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லுவாங்கள்ல, இது யானை பலம், அந்த பலம், இந்த பலம் சொல்லுவாங்கள்ல, இருக்கிற அத்தனை மிருகத்தோடைய பலத்தையும் உங்களுக்கு சாயப்பா கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்கள் சாயப்பாவை நம்பி இருக்கீங்க. நம்பினவங்களை சாயப்பா ஒரு இடத்துலையும் கைவிட மாட்டார். ரைட்? எப்படி ஆரோக்கியமான ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு உடம்பை நம்மளை சூப்பராக வச்சுருக்கோமோ, அதே மாதிரி மனசுக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்கள், மனசுக்கு தேவையான பலம், இந்த பலத்தை நம்ம செஞ்சோன்னா மனசில் இருக்கிற இத்தனை பலகீனங்களும் அடிச்சுட்டு ஓடிடும். அந்த மனசுக்கு உண்டான பலம் என்ன அப்படின்னா ஒன்று தான், ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன். அண்டு ஆரத்தி, மெடிடேஷன், சச்சரிதம் அண்டு பிராணாயாமம். மொத்தம் 4 விஷயத்தை எந்த மனுஷங்க ஒழுங்காக ப்ராப்பராக மனசார நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக வரும். டபுள் ப்ரமோஷன் இல்லைன்னா சிங்கிள் ப்ரமோஷன் தான். ஃபாஸ்ட்டாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்கள, அப்போ இந்த ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு காரணத்தையும்
என்னால் காலைல எந்திரிக்க முடியலன்றது ஒரு காரணமாக நிறைய ஒரு சாயிரம் சொல்லியிருந்தாங்க. காலைல 8 மணிக்கு கம்மி இல்லாமல் என்னால் எந்திரிக்கவே முடியலண்ணா, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்மா, நீங்கள் 8 மணி வரைக்குமே தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 8 மணிக்கு தூங்குறதால உலகம் தூங்கிட்டு இருக்க போகிறது இல்லை அப்படின்னு. வேறு என்ன ஆன்சர் பண்ண முடியும்? நீங்கள் நைட் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, காலைல 8 மணிக்கு தான் என்னால் எந்திரிக்க முடியுது அப்படின்னா உங்கள் கஷ்டத்தை நீங்கள் இன்னமும் அனுபவிக்க தயாராக இருக்கீங்க. நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்க தயாராக இருக்கும்போது கஷ்டம் வந்தால் மட்டும் ஏன் குறையாக நினைக்கிறீங்க? அதை சந்தோஷமாக நினச்சிட்டு போங்க. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் 90% உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. இந்த 90% பிரச்சனை அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ளே முடிஞ்சிடும். பாதி நாளை தாண்டும் போதே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனசு லேசாக இருக்கும். இவ்வளோ நாள் மனசு எப்படி இருந்தது? கடினமாக இருந்தது, இறுக்கமாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு டிப்ரெஷன். ஆனால் இனி வாழ்க்கையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு என்ன பண்ணணும்? காலை கடன் முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் டக்குன்னு முடிக்கணும். புரோட்டோக்கால்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த புரோட்டோக்கால் படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். 4 to 4:30 இந்த வேலைலாம் முடிச்சுட்டு 4:30 மணிக்கு ஆரத்தியில் டான்னு கையில் மணியும் ஆரத்தி தட்டும் இல்லை சிங்கிள் விளக்கு ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சுட்டு 4:30 மணிக்கு ஆரத்தி ஒழிக்கணும். 5 மணிக்கு ஆரத்தியை முடிக்கணும். 5ல் இருந்து 5:15 வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் ஆரத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய அத்தனை பலகீனங்களும் ஒழிஞ்சு போகும், பலம் அதிகரிக்கும். அதனால தான் மெடிடேஷனை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். 5 to 5:20 இஸ் அ மெடிடேஷன் ஹவர்ஸ். 5:20 to 6 சச்சரிதம். 6 மணிக்கு மேலே ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணுங்கள். வாக்கிங் போகிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது. 7 மணி 7:15 உங்கள் லைஃப் அந்த அன்னைக்கு தீர்மானிங்க, என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் அந்த டேயில் முடிக்கணும். முடிச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கி பாருங்களேன், எல்லா பிரச்சனைகளையும் முடித்த ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த தூக்கத்தில் கிடைக்கும். இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை டோட்டலாக மாறப்போகுது. இத்தனை நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரு முடிவுகள் இங்கே கட்டப்படுது. அதில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். எவ்வளோ நாள், எத்தனை நாள் இதெல்லாம் முடியுமா நினச்சிங்கல்ல, இப்போ முடிய போகுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஒரு நாள் எழுந்திரிச்சிட்டு அடுத்த 10 நாள் மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் 5-6 தடவை பண்ணிங்கன்னா அவநம்பிக்கை தான் வரும். அடப்போ ஒரு நாள் எந்திரிக்கிறோம், மறுபடியும் 10 நாள் என்னப்போ மறுபடியும் சரியாக பண்ணலான்னு சொல்லி 1ஆம் தேதிக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி தான் தேதி 2ஆம் தேதி ஆகும். சரி, வரும் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 30, 27, 28 நாள் எப்படியாவது இருந்துடலாம். 1ஆம் தேதியிலேருந்து பர்ஃபெக்ட்டு அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு தள்ளி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மன அமைதியும் நிம்மதியும் சாயப்பா கொடுத்த இருக்கக்கூடிய வரத்தையும் நீங்கள் தள்ளி வைக்குவதற்கு சமம். நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. அதை பண்ணுறதால தான் வாழ்க்கையில் இத்தனை சிக்கல்களை அவுக்கணும்னா அதுக்கு பொறுமையாக உட்காரணும். அதை விட்டுட்டு சிக்கல் வந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த சிக்கலை அதிகரிப்பது தான் இங்கே வேலையாக இருக்குது எல்லாருக்கும். உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சா உட்காருங்க, பொறுமையாக நிதானமாக உட்காருங்க. என்ன ஆகிட போகுது? பரபரப்பு, வேகம். இந்த பரபரப்பு வேகம்தான் மனுஷனுக்கு அத்தனை அழிவுக்கு காரணமாக நிற்குது. எந்த ஒரு மனுஷனும் தன் நிலையில இல்லை. தன்னை மறந்து வேகமாக போகிறான். கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறான். கண்ணை மூடிட்டு நடந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனால் கண்ணை மூடிட்டு நடக்கிறான். கண்ணை மூடிட்டு நடந்தால் எப்படி உங்கள் பாதை தெரியும்? கண்ணை திறங்க. அந்த கண்ணில் நம்பிக்கைன்ற ஒரு நம்பிக்கையும் பொறுமையும் எடுத்துக்கோங்க. சாய்ப்பா சொன்னது இன்னும் நமக்கு புரியலல்ல.
அந்த பொறுமைன்ற ஒரு வார்த்தை யாருக்கும் தெரியல. என்ன பொறுமை? பொறுமைன்னு சொல்லிட்டாங்க, நான் பொறுமையாக இருக்கேன். என்ன பொறுமையாக இருக்கீங்க? பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு மனசில் பயம் இருக்காது. மனசில் பயம் இருக்குதுன்னா இன்னும் பொறுமை இல்லைன்னு அர்த்தம். மனசில் பயம், பதட்டம், இதுதான் பலகீனத்துக்கு அடிப்படை. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயமும் பலகீனம் மட்டுமே. இதை ஒழித்தால் ஒழிய வேற எதுவும் ஒழியாது. இதை ஒழிச்சே ஆகணும். வாழ்க்கையில் சிக்கல்கள் எங்கே இருந்து வந்திருக்க, எங்கே இருந்து ஆரம்பமாகுதுன்றதை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கல. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் எதுவுமே பயன்படவே இல்லைங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ அது பயன்படக்கூடியதாக இருக்கணும். என்னோட வாழ்க்கையிலேயே பல வருஷங்கள் ஆச்சு எனக்கு இந்த சிக்கல்கள் எங்கேருந்து வந்ததுன்னு. இந்த சிக்கல்களுக்கு நான் காரணம் இல்லைன்னு இருக்கக்கூடிய அந்த நினைப்பு என் பொழப்பையே கெடுத்துச்சு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான சிக்கல்கள். அவன் எங்கே இருந்து அதை அந்த சிக்கலை ஆரம்பித்தான உட்காந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்கதான், ஓ இங்கே தான் சிக்கல். அதில் முதல் கான்செப்ட் என்ன? சிக்கலுக்கு காரணம் சம்மந்தப்பட்டவங்க தான், அடுத்தவன் இல்லை. அங்கே இருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு போலீஸில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் கீழே இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும், அந்த சென்டர் பாயிண்ட்க்கு மேலோட்டமாக போக மாட்டாங்க, அது கீழே இருந்து அங்கே இருந்து பாயிண்ட் பிடிப்பாங்க. ஏன், எதுக்கு, எப்படி, எங்கே, கடைசியில் அந்த இடத்துல பிடிச்சி ஆரம்பித்தாதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வீணாகும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் உங்களை மூணாவது மனுஷனாக இருந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணால் மட்டும்தான் அந்த சிக்கல்கள் எப்படிப்பட்ட சிக்கல்கள் அப்படின்ற ஒரு விஷயம் புரியுமே தவிர, இல்லைன்னா புரியவே புரியாது. வாழ்க்கையும் என்னமோ ஏதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாம் கொண்டு போய் நிற்போம். கடைசி வரைக்கும் புரியாமலே வாழ 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 வாழ்க்கை ஒரு யதார்த்தத்தை நோக்கி போகாமல் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை தரிகட்டு போயிடும். புரிஞ்சுக்கோங்க. தரிகட்டு போகிற என்ன அர்த்தம்? அடித்து துரத்தும். யாரோ ஒருத்தவங்க துரத்துறாங்க, நம்ம ஓடுற மாதிரி. நல்ல யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவங்க துரத்துறாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஓடுவோம்? பிளான் பண்ணி ஓடுவோமா, இல்லை கிடைக்கிற சந்தெல்லாம் ஓடுவோமா? அப்படி நம்ம தறிக்கட்டு ஓடுது நம்ம மனசு ஓடுறதால கூட நம்மளும் ஓடுறோம். மற்ற மனுஷங்க ஓடுற மாதிரி நம்ம ஓடுறதுக்கு மாதிரி தான் இது. நம்ம மனசு எங்கே ஓடுதோ நம்ம அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். என் மனசு எப்போ பார்த்தாலும் அவநம்பிக்கை நினைக்குதுன்னா அவநம்பிக்கை பின்னாடி ஓடுறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது, தப்பாக கற்றுக்கிட்டது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இன்னமும் தூங்கிட்டு இருக்குது. அதை தட்டி எழுப்புங்க. அதுக்கு 1000 அறிவு இருக்குது, லட்சம் புத்திமதி இருக்குது. அந்த புத்திமதி அங்கே வச்சு நின்று அதுக்கப்புறமா வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வயசை பற்றி கவலைப்படாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரு சாயிராம் சொன்னாங்க, எனக்கு 60 years ஆகிடுச்சு தம்பி, நான் என்ன பண்ணுறது? 60 years ஆகிடுச்சு, இல்லை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்கல்ல, அதுவே நல்ல ஒரு மாற்றம். இந்த 60 வருஷத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இந்த 60 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு? என்னைக்காவது நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஆய்வு நடத்திருக்கீங்களா? அப்போ இந்த 60 வருஷத்தில் நினைவு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் வச்சுக்கோ. 20க்கு முன்னாடி விட்டுருங்க, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. சில பேருக்கு வாழ்க்கையில் 20க்கு முன்னாடி அடி இருக்கும், அது தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 20ல் இருந்து 60, இந்த 40 வருஷத்தில் என்ன செஞ்சீங்க, என்ன செய்யாமல் இருந்தீங்க? உங்கள் பிரச்சனையை பேஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம். ஜென்ரலாக பொதுவாக ஓகே இன்றைக்கி உட்காரலாம்ப்பா, 20 வயசில் இருந்து 60 வயசு வரைக்கும் என்ன நல்லா பண்ணோம். ஏன்னா அது 20 to 30 தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் நம்மளை வந்திருக்கும்.
30 to 40, 20லேருந்து 30 என்ன இருந்தோமோ அதுதான் 30 to 40. அந்த 40 to 50, 30 to 40 என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசில் பாதிப்பை வந்ததோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப் டு நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும். அப்போ இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? 60 வயசு ஆகிடுச்சுல, நான் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இருப்பேனா இருக்க மாட்டேன்னா இனி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் தெரியுமா, இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக வச்சு உங்கள் தப்பு என்ன எங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்போவே உங்களோட மனமாற்றம் வேறு மாதிரி போகும். அந்த மனசில் இருக்கக்கூடிய இறுக்கம் காணாமல் போயிடும். மனசு லேசாக இருக்கும். நீங்கள் ஏதாவது நோயில் அடிபட்டு இருக்கீங்கன்னா அந்த நோய் கூட உங்களை ஒன்றும் பண்ணாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்கு உண்டான ஆய்வுகளை சீக்கிரமாக நடத்துங்க. இது வரைக்கும் நடத்தாமல் இருந்ததால தான் தப்பு மேலே தப்பு நடக்குது. அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததால் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம கீழே இறங்கிட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் செய்யக்கூடிய அந்த ஆய்வறிக்கை இருக்குல்ல, இந்த ஆய்வறிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த வர ஜென்மத்துக்கும் அந்த ஆய்வறிக்கை நமக்கு சில கைட்லைன்ஸை கொடுக்கும், சில ப்ரொடெக்ஷனாக கொடுக்கும். இதை செஞ்சால் பிரச்சனையாயிடும், இதை செஞ்சாதான் நீ நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜென்மத்திலும் நம்ம படிக்க வேண்டிய அந்த படிப்பு முழுமை அடைஞ்சால் அடுத்தடுத்த கிளாஸில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். அரையும் குறையுமா இங்கே படித்தோம் அப்படின்னா அடுத்த கிளாஸும் அரையும் குறையுமா தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா வாழ்ந்துட்டேன் அப்படின்ற திருப்தி அடைஞ்சால் நீங்கள் உங்களுடைய படிப்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம சொல்லணும், நல்லா வாழ்ந்துட்டேப்பா அப்படின்னு சொல்லணும், தலை நிமிர்ந்து சொல்லணும். நம்ம சிற்றின்பத்தை நாடக்கூடாது. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாய்ராம் அண்ணா ரொம்ப அழகாக சூப்பராக ரொம்ப எமோஷ்னலாக ஒரு உண்மையான வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சிற்றின்பன்றது இப்போ வரக்கூடிய இன்பம், இது வரும் போகும். இது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னா துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதான் சிற்றின்பத்தோட மிகப்பெரிய ஒரு கான்ட்ராவர்சி. இப்போதைக்கு நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம எந்த இன்பத்தை தேடி போகிறோமோ அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். ஆனால் பேரின்பம் அப்படின்றது கொஞ்சம் கடினம், அது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் கடைசி வரைக்கும் கஷ்டமாக இருப்பது இல்லை, அது கொஞ்ச நாளில் சரியாயிடும். பழகிற வரைக்கும் எல்லாமே கஷ்டம்தான், பழகினதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி. எல்லா விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் புதுசு, கண்டிப்பாக ஒன்றும் புரியாது. ஒரு ஊருக்கே நம்ம திடீர்னு போகிறோம், அங்கே தான் குடி இருக்கணும்னு சொல்லி நம்ம போகிறோம். ஸோ ஊரை விடுங்க, இங்கே தமிழ்நாடு ஓகே. வேறு நாட்டுக்கு போகும்போது கஷ்டம்னு எதுவும் இல்லை, அதை தாண்டின ஒரு பழக்கம் வந்துட்டோம்னே நார்மல் ஆகிடுது. அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் வராங்க போகிறாங்க இருக்காங்க, வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அப்போ பழகிட்டாலுமே ஈஸி. நீங்கள் பேரின்பத்தை நாடுறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேரின்பத்தை நாடணும் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், ஆனந்தம் குறையாத அளவுக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மூட நம்பிக்கைக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் அதில் உண்மையிலேயே அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அதை யோசித்து நிதானித்து நம்ம செய்யணும். ஏன்னா பகுத்தறிவு பேஸ் பண்ணிக்க நிறைய விஷயங்கள் நடக்குது, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதை தாண்டின ஒரு விஷயங்கள் இருக்குது, அது மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஏமாற மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் மூட நம்பிக்கை பேஸ் பண்ணி வாழ்க்கையில் நிறைய ஏமாந்தது ஜாஸ்தி. மன உளைச்சல் இருக்கிறவங்க தான் இது மாதிரி மூட நம்பிக்கையில் போகிறாங்க, அது இன்னும் உளைச்சலை ஜாஸ்தியாக கொடுத்துடுது. உடனே சாமி மேலே பழியை போட்டுடுறாங்க. சாமியாக உங்களை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுது. நல்லா யோசிச்சு பாருங்கள்,
சாமியா உங்ககிட்ட இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி கேட்குது. எந்த சாமியாவது உங்ககிட்ட கேட்டு இருக்கா? அப்போ ஏதோ ஒரு மனுஷன்தான் சொல்கிறாங்க இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணுன்னு. ஸோ மனுஷன்தான் சொல்கிறானே தவிர கடவுள் சொல்லுவது இல்லை. அப்போ அதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம். அப்போ அது மூட நம்பிக்கையில் போய் தான் நம்ம வாழ்க்கையும் தொலைச்சிடுச்சு. சிற்றின்பத்தை போப்கான் நாடி அது மூலமாக வரக்கூடிய பாவம், அது மூலமாக வர்ற மன உளைச்சல். சரி, இதை முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த பக்கம் போனால் மூட நம்பிக்கை, அது மூலமாக வரக்கூடிய மன உளைச்சல், மனுஷன் கடைசியில் பயங்கரமாக பிளாக் ஆகி நின்றுடும். இதான் ஒரு மனுஷனுக்கு கவலைகள் வரும்போது நம்பிக்கை அழிஞ்சு போயிடுது. பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறது மனுஷன் இயல்பு. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்ற போது அதை மேலோட்டமாக தீர்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு தீர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையிலே தீர்ந்துச்சா இல்லையா அப்படின்றத பார்த்தா அது இன்னமும் பூதாகரமாக நிற்கும். ஏன்னா நீங்கள் பார்த்த பார்வை சரியில்லை. நீங்கள் அந்த திசையில் பார்க்கல. அதுக்கு உண்டான வழியில் போய் நீங்கள் அதை அடைச்சாதானே முடியும். பட் அதற்கு உண்டான வழியில் நீங்கள் போகலை. அப்போ எப்படி அந்த பிரச்சனையை அடைக்க முடியும்? எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? என்னால் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். என்ன தெரியுமா? நீங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான வழிகளை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். உங்கள் பிரச்சனை கால்வாசி தீர்ந்த மாதிரி, தெரிஞ்சுக்கிட்டதுக்கே கால்வாசி தீர்ந்த மாதிரி. அப்போ அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோன்னா அரைவாசி தீர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட 50% நெருங்கிட்டுனா 3/4 தீர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் 100% தீர்ந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? மனுஷன் எந்த பக்கம் பிரச்சனையை தீர்ப்பதுன்னு தெரியாமல் அவன் 100% பிரச்சனையை 25, 50, 75, 100 அப்படின்னு சொல்லி அதிகப்பட்டுக்கிட்டான். கடைசியில் பார்த்தா 100% பிரச்சனை 200% பிரச்சனையாக இங்கே நிற்குது. இதுக்கு சரியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை, சரியான ஒரு வழியை எடுக்கலை, டெக்னிக்கும் இங்கே யூஸ் பண்ணலை, எதையும் யூஸ் பண்ணலை. அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன், வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபைனலாக மனுஷங்களை விட்டுட்டு கடவுள் மேலே பாரத்தை தூக்கி போட்டுடுறோம். உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கல. அதை நான் சொல்கிறேன். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன்னா, அது ஒன்று இருக்குது. அது இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க, அது இல்லாதவங்க வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. யார் எதை சொன்னாலும் நாம் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தை தூக்கி போட்டுடுறோம். உண்மையிலே எந்த ஒரு கடவுளும் உங்களை கஷ்டப்படுத்தி தன்னை பிரார்த்திக்கணும், தன்னை வணங்கணும்னு எந்த கடவுளும் சொல்லவே இல்லை. எந்த கடவுளாக சொல்லியிருக்காங்களா? உங்ககிட்ட நேருக்கு நேராக டேபிள் டு டேபிள் போட்டு உட்காந்து சொல்லியிருக்காங்களா? உடனே கேட்கலாம், அப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. கடவுளுடைய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதால இங்கே பேசுகிறோம். கடவுள்னா யாரு? கடவுள் தன்னோட குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்ம கஷ்டப்பட்ட அவங்க ஒத்துப்பாங்களா? இதுதான் கணக்கு. எந்த அம்மா அப்பாவும் ஒத்துப்பாங்களா? ரத்தம் வடித்து அவங்கள அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் கடவுளும். அப்போ கடவுளோட தத்துவத்தை இங்கே தெரிஞ்சுக்க யாரும் முன் வரல. நீ பட்டினியாக கடன்னு கடவுள் சொல்லலை, ஆனால் நம்ம பட்டினியாக கிடக்கிறோம். பட்டினியாக கடன்றது சயின்ஸு. வாரத்தில் ஒரு நாளாவது விரதம் இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் புத்தி வேலை செய்யும். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் பேரில் சொன்னால் மக்கள் செய்வாங்க அப்படின்றதுக்காக நம்ம பெரியவங்க சொன்னது. ஆனால் அது இங்கே 100% மூட நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வாரத்தில் 7 நாள் விரதம் இருக்காங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஜீசஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ 7 நாள் விரதம் இருந்தால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டென்ஷன், அப்போ அல்சர் வராமல் என்ன ஆகும்? கடைசியில் அல்சரில் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக விரதம்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணுறது நமக்கு நாமே வச்சுக்கிட்ட சூனியம். வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ கண்டிப்பாக இருக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் எல்லா நாளும் விரதம் இருந்தால் என்ன ஆகுறது? அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணுறது. இப்போ என்ன ஆச்சு அவங்களுக்கு? அப்போ 100% பிரச்சனை 200% பிரச்சனையாக ஆயிடுச்சா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் பிரச்சனை தீரல, உங்கள் பிரச்சனை என்ன ஆகுது? அதிகரிக்குது. எப்படி அதிகரிக்குது? 100லேருந்து 200. அட எப்பயாவது நம்ம ரெடி ஆகலைன்னா 200ன்றது 300 போயிடும். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் 1000 போயிடுச்சு. எனக்கு 1000 பிரச்சனை சொல்கிறோமா இல்லையா? எனக்கு 1008 பிரச்சனை, 1000 தாண்டி சொல்கிறோம். எனக்கு 1008 பிரச்சனை. உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு 8 பிரச்சனை தான். ஆனால் அவன் 1000 ஆக்கிக்கிட்டான். ஏன்னா சரியான திசையில் அவன் ட்ராவல் பண்ணலை. இது ஒன்று தான் உண்மை. அது என்ன சரியான திசையில் ட்ராவல் பண்ணலைன்னா, அந்த பிரச்சனையோட ஆழத்தை அவன் தெரிஞ்சிக்கல. அதற்கு எந்த ஒரு முயற்சியும் அவன் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு முயற்சியும் எடுக்கலை. முயற்சி எடுத்தால் தானே அவன் வேகமாக ஓட முடியும். நான் எதில் ட்ராவல் பண்ணணும்? சைக்கிளில் போகணுமா, பஸ்ஸில் போகணுமா, ட்ரெயினில் போகணுமா, ஃப்ளைட்டில் போகணுமா, இல்லை ஷிப்பில் போகணுமா, இல்லை வாக்கில் போகணுமா? தூரத்துக்கு தகுந்த மாதிரி, ஹவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தானே நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இங்கேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நான் பைக்கில் போயிட முடியுமா? பைக்கில் போய் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பைக்கில் போயிட்டு ராமேஸ்வரத்தில் இருந்து கடல் மூலமாக நீச்சல் அடித்து போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம இருக்கோம். போகிற ஊருக்கு யாரும் வழி சொல்ல தெரியல. போகாத ஊருக்கு வழி சொல்கிற மனுஷங்கிட்ட நம்ம போய் கேட்குறோம், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எப்படி போகணுன்னு சொல்லி. அவங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ஒரு கற்பனை. இப்போ எங்கே போகணும்? ஒரு நாட்டு போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃப்ளைட்டில் போகணும், இல்லை ஷிப்பில் போகணும் இல்லையா? அதெல்லாம் ரியல். அப்போ போகிறதுக்கு உண்டான பாதை மார்க்கம் தெரிஞ்சிடுச்சு. அப்போ உங்களோட பயணம் எளிதாகிடுச்சு. எதுவுமே பண்ணாமல் நான் நாளைக்கு காலையில் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் குழப்பம். எங்கே போகிறது, எப்படி போகிறதுன்னு. அந்த குழப்பத்தின்படி வாழ்க்கையில் வாழ்ந்தும் இவ்வளோ தூரம் இருக்குன்னா அதுக்கு சாயப்பாவோட பலம் இல்லாமல் இல்லை. இன்னமும் நம்ம உணர்ந்து நம்ம வாழ்க்கையை வாழலை அப்படின்னா எப்போ உணர்ந்து வாழ்க்கையை வாழ போகிறோம்? அதனால் எல்லா புலம்பல்களையும் தூக்கி போட்டுட்டு ஒரு உருப்படியான விஷயத்தை மனசில் நிலச்சி கவனத்தை வச்சு அந்த கவனத்தின்படி நம்ம வாழணும். ஸோ கவலைகள் இருக்கும்போது தயவு செய்து உங்கள் நம்பிக்கையை குறைக்காதீங்க. கண்டிப்பாக குறையும். அந்த இடத்துல தான் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குதுன்ற கவனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கவனத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து சாதனை படைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷனை தயார் பண்ணுங்க. நீங்கள் 3வது மனுஷனாக இருந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி 20ல் இருந்து 60 வரைக்கும், இல்லை 20லேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள புலப்படும். இதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்ததா அப்படின்னு. என்னுடைய விஷயத்தில் நான் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாளும் அது நான் இதுக்கு முன்னாடி நேரம் எடுத்து பண்ணேன். இப்போலாம் எப்படின்னா லைஃப் நடக்கவே சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக புரியுது. ஸோ பழகும்போது தான் இதுக்குன்னு ஒரு நேரத்தை உருவாக்குறோம். ஒன்றும் இல்லை, இப்போ சைக்கிள் ஓட்டுறோம். சைக்கிள் ஓட்டும்போது என்ன பண்ணுறோம்? இதுதான் ஹேண்ட்பேரு, இதுதான் பிரேக்கு, இதுதான் பெடல். பார்த்து ஓட்டுறோமா? பிரேக் பிடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பிரேக்கை பிடிக்கும்போது புதுசாக ஓட்டுறவங்க பிரேக்கை பிடிக்கும்போது அந்த பிரேக்கை பார்த்து பிடிப்பாங்க. ஓ, இங்கே தான் பிடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பைக் ஓட்டும் போதோ இல்லை கார் ஓட்டும் போதோ எது எங்கெங்கே இருக்குதுன்றதுக்காக பழகும்போது நம்ம அதை பார்த்து தான் அங்கே பண்ணுவோம். பிரேக் பிடிப்போம். காலில் அடிக்கிற பிரேக்குன்னா நம்ம பார்ப்போம், காலில் இங்கே தான் பிரேக் அடிக்கணும், ஓகே இங்கே தான் பிரேக் அடிக்கணும். ஆனால் இது கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டா இருக்கிறோம். கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறோம்? கண்ணு ரோட்டை பார்க்குது, மற்ற எல்லா வேலைகளும் ஆட்டோமேட்டிக்காக செய்யுது.
ஸோ பழகும்போது என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணுறோம். அப்போ பழகுற வரைக்கும் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒன்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களோட ரெகுலர் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை அப்படி பண்ணிடு, அதை அப்படி பண்ணணும். எதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப சொல்லணே, நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போவீங்க. உங்களோட அத்தனை பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 10 பேருக்கு வழிகாட்டியாக அமைவீங்க. அந்த விதமான அத்தனை அம்சமும் உங்ககிட்ட இருக்குதுன்றது உண்மை. அதை நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாடுங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயப்பா நன்றி, சாயண்ணா நன்றி. சாயண்ணா, நீங்கள் அடிக்கடிக்க சொல்லுவீங்கள்ல, சிற்றின்பத்தை விட பேரின்பம் மிக சக்தியானது. பேரின்பம் கிடைச்சா நமக்கு பயங்கரமான அற்புதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த அற்புதத்தை நான் உணர்ந்தேன். சாயப்பா என்னை உணர வச்சாரு. சத்தியமான உண்மை நான் உணர்ந்தேன். இப்போ இந்த நிமிஷம் 5 நிமிஷம் தான் ஆச்சு. அப்பேற்பட்ட ஒரு பேரின்பத்தை நான் கண்டேன் சாயண்ணா. நம்ம சாய் அன்பே சாய் கூட்டு பிரார்த்தனை 8 மணி கூட்டு பிரார்த்தனை நான் முடிச்சுட்டு அப்படியே தியானத்தில் உக்காந்தேன். இப்போ தான் முடித்தேன். அவ்வளோ ஒரு பேரின்பம். அது இதுவரை நான் காணாத ஒரு அற்புதத்தை கண்டேன். நான் சாயண்ணா, நான் ஒரு அற்புதத்தை கண்டேன். பெரும் அற்புதம் எனக்கு காமிச்சாரு சாயப்பா. நம்ம அப்பா காமிச்சாரு. இப்போ இன்னைக்கு இந்த நொடி, இந்த 5 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் எனக்கு பேரின்பத்தை காமிச்சார். பேரின்பம்னா இது வரைக்கும் நான் காணாத ஒரு அற்புதத்தை எனக்கு காட்சி கொடுத்தார். ஓம் சாயப்பா. ஓம் ஸ்ரீ சாய்நாதா. ஓம் ஸ்ரீ சீரடி சாயப்பா. ஓம் ஸ்ரீ சீரடி சாயப்பா. நம்ம அன்பே சாயப்பா. நம்ம குடும்பத்தில் இருக்கிற சாயப்பா என்னை உணர வச்சார். இப்போ தான் எனக்கு அற்புதத்தை காமிச்சார். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம்.